பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த வாரத்தை நாம் வார்த்தையோடு ஜெயத்தோடு தொடங்கி அவருடைய வார்த்தையோடு கூட இந்த நாளிலே ஆயத்தத்தின் நாளுக்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எசேக்கியேல் சாப்டர் 47 verse 1. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வரப்பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாய் இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இந்த ஆயத்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வார்த்தை, ஆலயத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீரை நாம் வாஞ்சிப்போம். ஆலயத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீரை நாம் வாஞ்சிப்போம். இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு தண்ணீர் புறப்படுகிறது. நாமும் தேவனுடைய சபையிலே கூடி ஆராதிப்பதற்காக இந்த நாளிலே ஆயத்தமாகும் பொழுது இந்த தண்ணீருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இந்த தண்ணீரை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது, அது வாசற்படியின் கீழிருந்து புறப்பட்டு கிழக்கு நோக்கி அது பாய்ந்து கிழக்கு முகமாய் அது செல்லுகிறது. இந்த திசைகள் எல்லாம் எதை குறிக்கிறது என்றால், அந்த கிழக்கு திசையில் தான் ஒரு சூரிய வெளிச்சம் எப்போதும் கிடைக்கும். நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும்னா, ஒரு கிழக்கில் உதிக்கிற சூரியனை போல் பிரகாசமாக இருக்கணும்னா, ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீரினால் நீங்கள் திருப்தி ஆகணும். அந்த தண்ணீர் என்ன? பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஊற்று. இந்த நாளில் உங்களுடைய அபிஷேகத்தின் அளவை நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு முறை நாம் தேவ சமூகத்துக்கு வரும்போதும் அவர் தண்ணீரினால் நம்மை தாகம் தீர்க்கிறார், அபிஷேகிக்கிறார், அளவில்லாமல் அபிஷேகிக்கிறார். உங்கள் தாகம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தால் போல கர்த்தர் அபிஷேகிப்பார். இந்த குற்றால அருவியில் தண்ணீர் ஊற்று வரும்போது அங்கே குளிக்கிறவங்களை நம்ம பார்க்கும்போது சிலர் அதை ரொம்ப வாஞ்சித்து நிற்பாங்க. அந்த தண்ணி இப்போ வரப்போகுது, அது என் முதுகில் படப்போகுது, அதனுடைய இதை நான் இப்படி என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்துருக்குறேன். அப்போ ஒவ்வொருத்தரும் எப்படி அந்த தண்ணியை பார்க்குறாங்களோ அதற்கு ஏற்றபடி அந்த தண்ணீர் அவங்களுக்கு சுரந்து வருது. ஒரே தண்ணீர் தான். அருவியில் எல்லோரும் நிற்பாங்க. சிலர் சும்மா போய் நிற்கணுன்னே நிற்பாங்க. அவங்க அந்த ஃபோர்ஸாக வர தண்ணிக்கிட்டே போக மாட்டாங்க. அவங்க அந்த முனையில் நிற்கிற தண்ணியில் அங்கே போய் வீட்டில் பாத்ரூமில் குளிக்கிறது போல் குளிச்சுட்டு வருவாங்க. அதில் ஒன்றும் ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த மெயின் ஸ்ட்ரீமில், மெயின் அருவியில் இந்த பொத்தன்னு மழையிலேருந்து ஊற்றும் அந்த தண்ணி. அதில் முதுகில் 4 பேர் கட்டையை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும், தட்டியை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும், வீங்கிறது போல தான் இருக்கும். அதை அப்படியே நின்று வாங்குறாங்க, தலையில் வாங்குறாங்க. அவங்க அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வெளில வரும்போது பார்த்திங்களா கண்ணெல்லாம் சிகப்பா, அப்படியே உடலில் ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு தண்ணீர். சாதாரண தண்ணீரே இவ்வளவு காரியத்தை செய்யணும். பரிசுத்த ஆலயத்தில் எல்லோரும் கூடி ஆராதிக்கும் போது வர்ற அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம், அந்த ஊற்று உங்களை பிரகாசிக்க வச்சிடும். உங்கள் உடலில், உங்கள் மனசில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துரும். அதை தான் நம்ம நாளைய தினத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் கூடி வர்ற இடத்துல ஆராதித்து துதித்து பாடும்போது அந்த அனாயிண்டிங்கை கர்த்தர் கொடுக்குறார். நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக. ஏதோ சபையில் 2 பாட்டு பாடி நம்ம வர்றோம், இல்லை இல்லை இல்லை. நீங்கள் அந்த கூடி வந்து உக்காந்து அந்த அனாயிண்டிங்கோட தேவ வார்த்தையும் புறப்படும் போது அது உங்கள் மனதை புதிதாக்கும், சரீரத்தை புதிதாக்கும். நீங்கள் வயதானவங்களாக இருந்தாலும், நீங்கள் முடியாதவங்களாக இருந்தாலும் அந்த வல்லமை, அந்த ஆவியின் வல்லமை உங்களை நடத்திடும். இப்போ பாருங்கள், இதில் 47ஆம் அதிகாரம் முழுசும் நீங்கள் படிச்சிங்கன்னா, இன்றைக்கி உட்காந்து தியானிங்க. நான் முதல் வசனத்தை மாத்திரம்தான் சொன்னேன். இந்த தண்ணீர் அடுத்து அடுத்து கொண்டு போகும் பாருங்கள். 1000 அளவு 1000 முழம் அளக்க 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 தீர்க்கதரிசி போகிறான், எசேக்கியேல் போகிறான்.
ஆண்டவரோடையே போகிறான். அப்படி தான் போகணும். ஊழியக்காரவங்களை அழைக்கிறேன், இன்னும் ஆழமா, இன்னும் ஆழமா, இன்னும் அந்நிய பாஷையில், இன்னும் வரங்களில், இன்னும் கிருபைகளில், இந்த அனாயிண்டிங்கில் என்ன ஆழம் கொண்டு போங்க. ஆழம் இது வேணா சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த தண்ணி தான் உங்களை நிற்க வைக்கும். ஊழியத்தை செய்கிற நாங்கள் எல்லாம் அந்த தண்ணியில் தானே நிற்கிறோம். அந்த தண்ணி சுரந்து வந்தால் தானே எங்களை நடத்தும். மனுஷ பலத்தில் நிற்கவே முடியாதே. அது ஆழங்களுக்கு ஆழங்களுக்கு ஆழங்களுக்கு. அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த அனாயிண்டிங்கில் நல்லா வர 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 இன்னொரு கட்டம் இருக்குது அந்த அனாயிண்டிங்கில். அது என்ன தெரியுமா? இந்த தண்ணீர், உங்களுக்குள்ளே வருகிற தண்ணீர் அநேகரை போஷிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறிடுவீங்க. அதில் மருந்து இருக்குது. அநேக மச்சங்கள் வாழும். நீங்கள் நடந்து போகிற இடத்துல எல்லாம் கிரியை நடப்ப ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த வல்லமை ஆலயத்திலிருந்து தான் வருது. அது அந்த கார்ப்பரேட் வர்ஷிப்பில் எல்லோரும் கூடி ஆராதிக்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தில் கர்த்தர் இறங்கி வர்றார், அவருடைய வல்லமையை தர்றார். வாஞ்சிக்கிறீங்களா சிஸ்டர்? வாஞ்சிக்கிறீங்களா பிரதர்? பரிசுத்த ஆவியானவர் நிறையா வாஞ்சிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பிதாவை அப்பான்னு கூப்பிட்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் கிறிஸ்துவ இரட்சகர்னு பார்க்குறீங்களோ, அதே அளவுக்கு ஆவியின் வல்லமைக்காக வாஞ்சிங்க. இந்த நாளில் வாஞ்சித்து எல்லாம் ஜெபிங்க, முழங்கால் போட்டு ஜெபிங்க. ஆண்டவரே, நாளைய தினத்தில் நமக்கு சுத்தமானால் இந்த ஆராதனைக்கு நான் போகும்போது என்னை நல்ல அபிஷேகத்துக்குள்ளே, வல்லமைக்குள்ளே நான் கொண்டு போங்க. ஆண்டவரே, கர்த்தர் உங்களை நிறைத்து அனுப்புவார், பிரகாசிக்க அனுப்புவார். கிழக்கு நோக்கி உங்கள் முகத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் தாமே அந்த கிருபையை உங்களுக்கு தருவார். நீங்கள் சென்னையில் இருப்பீங்கன்னா காலை 5, 7 தமிழ் ஆராதனையும், 9 மணிக்கு பைலிங்குவல் சர்வீஸும், 2 மொழி ஆராதனையும் உண்டு. வாங்க, கலந்து கொள்ளுங்கள். மாலை ஆராதனையும் உண்டு, கலந்து கொள்ளுங்கள். தூரத்தில் இருப்பீங்கன்னா அருகில் இருக்கிற ஆவிக்குரிய சபைக்கு போங்க. அறிமுகமானவர்களை அழைத்து வாங்க. எங்கள் சபையிலே ஆராதனையின் பகுதியிலே பரிசுத்தாவியின் நிறைவு உண்டு. நீங்கள் வாருங்கள். கர்த்தர் தண்ணீரினால் உங்களை அபிஷேகிப்பார். அந்த வாரம் முழுவதும் உங்களை கர்த்தர் பிரகாசமாய் நடத்துவார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் இதை கொடுத்திருக்கிற இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். ஆயத்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் இந்த தண்ணி மேலே வாஞ்சை வைக்க, அந்த தண்ணி எங்களை நோக்கி வரும்போது, பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே நிறைவாய் வரும்பொழுது அவரை வாஞ்சையோடு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இதை கேட்கிறதான ஒவ்வொருவருக்குள்ளேயும், சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் மீது இருக்கிற வாஞ்சை பெருகுவதாக. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. ஆவியானவரே, நீர் இறங்கி வருகிறதற்கு நீர் விருப்பமுள்ளவராக இருக்கிறீர். பெற்றுக்கொள்ள முடிய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். இந்த நாளிலே வாசற்படியின் கீழிருந்து வருகிற அந்த தண்ணீரை நோக்கி உடைய பிள்ளைகள் ஓடி வரத்தக்கதாக, அதனால் தங்கள் தாகம் தீர்க்கப்பட்டு கடந்து செல்ல உதவி செய்யும். கர்த்தரை செய்கிறபடியாலுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக நமக்கு மேலாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமான நாளை தினத்திலே ஆராதனையில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமேன்.